1492ஆம் ஆண்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்றுதான் நம் வரலாற்று புத்தகங்கள் சொல்கின்றன. ஆனால் உண்மை அதுதானா? மெக்சிகோவின் அடர்ந்த காடுகளுக்குள் கண்டெடுக்கப்பட்ட விசித்திரமான சிலைகளும் பழைய வரைபடங்களும் ஒரு பேரதிர்ச்சியை உலகிற்கு தருகின்றன. கொலம்பஸ் அமெரிக்க கரையை தொடுவதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு முஸ்லிம் மாலுமி அங்கு சென்றிருக்க வாய்ப்புள்ளதா? மெக்சிகோ பழங்குடியினரின் மொழியில் அரபு வார்த்தைகள் எப்படி வந்தன? இன்று நாம் பார்க்க போவது உலக வரலாற்றிலேயே மறைக்கப்பட்ட அல்லது மறைக்க முயன்ற ஒரு மிகப்பெரிய மர்மத்தை பற்றித்தான். அதீக் ஸ்டோரிக்கு உங்களை வரவேற்கிறேன். வீடியோவை தொடங்கும் முன் அந்த மர்ம கதையை அவிழ்க்க தயாரா? மன்சா மூசா மற்றும் அட்லாண்டிக் பயணம். சரித்திரம் சொல்லும் ஒரு பெயர் மன்சா மூசா. உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்று போற்றப்படும் மாலி நாட்டின் அரசர். இவருடைய சகோதரர் 2ஆம் அபூபக்கர் தான் இந்த மர்மத்தின் தொடக்கப்புள்ளி. கிபி 1311 அட்லாண்டிக் பெருங்கடலின் மறுமுனையில் என்ன இருக்கிறது என்பதை அறிய 2000 கப்பல்களில் ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் அவர் ஒரு பயணத்தை தொடங்கினார். அதன் பிறகு அவர் திரும்பி வரவே இல்லை. அவர் எங்கே போனார்? எங்கே கரையொதுங்கினார்? வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வது என்னவென்றால், அவர் சென்றடைந்த இடம் இன்றைய மெக்சிகோ மற்றும் பிரேசில் கரைகள். மெக்சிகோவின் விசித்திரமான சிலைகள். இப்போது ஆதாரங்களுக்கு வருவோம். மெக்சிகோ நாட்டில் ஒல்மெக் என்ற பழங்கால நாகரிகம் இருந்தது. அங்கு கண்டெடுக்கப்பட்ட மாபெரும் கற்கால சிலைகளை சற்று உற்று பாருங்கள். அந்த சிலைகளின் முகச்சாயல் மெக்சிகோ மக்களுடையது போல இல்லை. மாறாக ஆப்பிரிக்கா மற்றும் அரபு மாலுமிகளின் முக அமைப்போடு அப்படியே ஒத்துப்போகின்றன. அது மட்டுமா, பழைய மெக்சிகோ வரைபடங்களில் மெக்கா என்ற பெயரை குறிக்கும் வார்த்தைகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. இது தற்செயலாக நடந்த ஒன்றா அல்லது ஆழமான ஒரு தொடர்பா? ஆராய்ச்சியாளர் லியோ வீனர் தனது ஆய்வில் ஒரு வியப்பான தகவலை கூறுகிறார். மெக்சிகோவின் பூர்வகுடி மக்களின் மொழிகளில் சுமார் 20% வார்த்தைகள் அரபு மொழியிலிருந்து வந்தவை. உதாரணமாக, அவர்கள் பயன்படுத்திய உடைகள், தங்கத்தை அழைக்கும் விதம் என பலவற்றில் அரபு தாக்கம் உள்ளது. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், மெக்சிகோவில் கண்டெடுக்கப்பட்ட சில பழைய கட்டட அமைப்புகள் அன்றைய காலத்து மசூதிகளின் மினாரத்துகளைப் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஏன், கொலம்பஸே தனது குறிப்பேட்டில், நான் கியூபா கரையில் கப்பலில் செல்லும்போது ஒரு மலையின் உச்சியில் அழகிய மசூதி போன்ற அமைப்பை கண்டேன் என்று எழுதியிருக்கிறார். இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? வரைபடங்கள் சொல்லும் உண்மை. 16ஆம் நூற்றாண்டின் பிரபலமான வரைபடம் பிரிரைட்ஸ். ஒரு புகழ்பெற்ற முஸ்லிம் மாலுமி வரைந்த இந்த வரைபடத்தில் அமெரிக்க கண்டத்தின் கடற்கரைகள் மிக துல்லியமாக குறிக்கப்பட்டுள்ளன. கொலம்பஸ் கண்டுபிடிப்பதற்கு முன்னரே முஸ்லிம் மாலுமிகளிடம் அமெரிக்காவை பற்றிய தெளிவான வரைபடங்கள் இருந்தன என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. நண்பர்களே, வரலாறு என்பது நமக்கு சொல்லப்பட்ட ஒன்றுதான். ஆனால் தேடத் தொடங்கினால் இன்னும் பல உண்மைகள் வெளிவரும். மெக்சிகோ காடுகளில் கண்டெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய தடயங்கள் நமது முன்னோர்களின் அறிவார்ந்த பயணங்களுக்கு ஒரு சாட்சி. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மெக்சிகோவுக்கும் இஸ்லாத்திற்கும் இருந்த இந்த தொடர்பு உங்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறதா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறைக்கப்பட்ட இன்னும் பல உண்மைகளுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அதீக். இது அதீக் ஸ்டோரி. நன்றி.